வச்சுக்கணும். யாராச்சும் சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கும் கொடுத்து இதை வாசிங்கன்னு சொல்லணும். ஏன்னா அவர்களை குறித்ததான வெற்றி வாழ்க்கை, நல்வாழ்க்கை, சுகமாகிறது, விடுதலை அடைவது, பரலோகத்துக்கு போறதுக்கு குறித்து இங்கே வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப இயேசு சொல்றாரு, தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதி இருக்கிறது. எங்க குடியிருப்போம், என்ன வேலை செய்வோம், நாம் எப்படி வாழ்ந்திருப்போம் அப்படின்லாம் எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு இந்த வேத புஸ்தகத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார். அதை நீங்கள் தனிப்பட்ட முறையில் வாசிக்கிற பொழுது அந்த வசனம் உங்களுடைய இருதயத்தில் அது ஆவியானவரை கொண்டு உறுதிப்படுத்துவார். அதன்படி நிச்சயமாக காரியங்கள் நடக்கும். அப்ப நமக்கு நியமித்திருக்கிற பாதையில பொறுமையோடு ஓட வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 3வது அதிகாரத்துல தன்னை குறித்து அவர் சரியாக தீர்மானித்திருந்தார். அவர் தன்னுடைய சித்தம் என்னதுங்கிறத அவர் அறிந்திருந்தார். இயேசுவும் அப்படித்தான் தன்னை குறித்து அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியத்தை குறித்து நன்கு அறிந்திருந்தார். தேவனுடைய சித்தத்தை நாம் செய்கிற பொழுது அதிலே நமக்கு செழிப்பும் ஆசீர்வாதமும் நல்வாழ்க்கையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். இப்போ பிலிப்பியர் 3வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். பவுல் சொல்றாரு அந்த பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ அறியக்கூடிய அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று குப்பையுமாக எண்ணுகிறேங்கிறார். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவி எனக்கு ஆதாயம் என்று சொல்லுகிறார். அடுத்து சொல்றாரு, நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையா நான் தொடருகிறேன். பின்னானவைகளை மறக்கிறேன், முன்னானவைகளை நாடுகிறேன். அவர் எனக்கு வச்சிருக்கிற அந்த பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். கடந்த காலத்தில் நடந்த தீமைகள், நஷ்டங்கள், அதையே நினைச்சு, அதையே யோசித்து, இரவும் பகலும் தியானித்து, அதையே நம்ம சிந்தித்து பேசி கொண்டிருக்கிறப்ப முன்னேறி போக முடியாது. கடவுள் நமக்கு வைத்திருக்கிற